ப்ரோ நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க பிரதர். நானும் உங்ககிட்ட இருந்து நீங்க நிறைய பேரை கியூர் பண்ணணும் அப்படிங்கறத நானும் எதிர்பார்க்கிறேன் ப்ரோ. நான் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா உங்களை பத்தி நினைப்பேன். நீங்க ஓகே. வளர்ந்து நல்லா ஒரு மருத்துவ குறிப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களை வந்து கியூர் பண்ணணும். ம் உங்களை ம் உங்களை வச்சு நிறைய விஷயங்கள் நிறைய மக்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். 100% பிரதர். இல்ல பிரதர், நான் ஒரு 100% பிரதர். 2 3 நாளைக்கு ஒருக்கா இதை வச்சு நினைச்சிட்டே இருப்பேன் நான். ஏதாவது செய்யணும் உண்மைதான் ஏதாவது பிரதர். செய்யணும் உங்களை வச்சு ஏதாவது செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து படைக்கப்படுது அப்படின்னா உணவு தான் முதல்ல படைக்கப்படும். இப்ப ஆமா வந்து ஆமா. மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி தாவரங்கள் தான் முதல்ல படைக்கப்பட்டது. அதே மாதிரி ம் ம் டைனோசரை ம் படைக்கிறதுக்கு முன்னாடி தாவரங்கள் படைக்கப்பட்டது. ம் ம் பூமி ம் படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சூரியன் இந்த மண்டலங்கள் ம் எல்லாம் படைக்கப்பட்டது. ம் ம் தாவரங்கள் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி தாவரங்களுக்கு தேவையான ஒளி இருக்குல்ல சூரியன். ம் ம் அந்த சூரியன் தான் முதல்ல படைக்கப்படும். உணவு தான் வந்து ஃபர்ஸ்ட் படைக்கப்படும். அதை படைக்கப்படும். படைச்சிட்ட பிறகுதான் அந்த ஒரு செடியோ இல்ல விலங்கோ ஜீவராசி மனுஷனோ அந்த ஜீவராசி ஆமா. ஜீவராசி படைக்கப்படும். ஜீவராசியை ஆமா படைக்கிறதுக்கு முன்னாடி உணவு தான் முதல்ல படைக்கப்படும். ஆமா ஏன்னா ஆமா இந்த பிரதர். ஜீவராசி பூமிக்கு போய் கஷ்டப்படக்கூடாது உணவு இல்லாம அப்படின்றதுக்காக. அப்போ ம் ம் நம்ம லைஃப்ல ம் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ முதல்ல வந்து ம் தீர்வு தான் முதல்ல படைக்கப்படும். இப்ப வந்து ம் ம் எக்ஸாம்ல வந்து நமக்கு வந்து ஏப்ரல்ல தான் எக்ஸாம் நடக்குது. அப்போ புக் நமக்கு எப்ப ம். கிடைக்குது? ஜூன்லயே கிடைச்சிருது. அப்போ கரெக்ட் 10 கரெக்ட். மாசத்துக்கு முன்னாடியே புக் கிடைச்சிருது. பரீட்சை ம் ம். கடைசியா தான் வருது. தீர்வு ரைட் முன்னாடி கரெக்ட். கிடைச்சிருது ப்ரோ. ம் அதனால ம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ம் உலகத்துல உள்ள மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? ம் ம். கஷ்டப்படுற அந்த மக்களை முதல்ல வந்து தீர்வு தான் நமக்கு கொடுக்கணும். முதல்ல அவங்களுக்கு வந்து கண்டிப்பா. முதல்ல அந்த மருத்துவ தீர்வு தான் முதல்ல நம்ம கொடுக்கணும் ப்ரோ. ஆமா அதுக்கு பிரதர், அது 100%. இல்ல பிரதர், அதுக்கு கடைசியா நான் உணர்ந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ம், கர்மாவும் நோயும் வந்து சம்பந்தப்பட்டது பிரதர். ம், சோ இந்த கர்மாவை ஒருத்தவங்களுக்கு சரி பண்ணாத வரையும், அதை கியூர் பண்ணாத வரையும் அவங்க நோயை வந்து குணப்படுத்த முடியாதுன்னு கடைசியா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 12 வயசு குழந்தை ஒருத்தங்க வந்தாங்க, கிட்னி ப்ராப்ளம் சொல்லி என்கிட்ட. யாருமே தெரியாது பிரதர். ரேண்டமா எனக்கு கால் பண்ணாங்க. ம், அவங்க பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு நீங்க மேலான நிலையம் இருக்க மக்கள் கிட்ட வந்து இதை கேட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. யாருன்னே ம், தெரியாது. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, ம். அன்னைக்கு தான் நீங்களும் எனக்கு கனெக்ட் ஆனீங்க. கரெக்ட். ஆமா. அன்னைக்கு நைட் நீங்க கனெக்ட் ஆனீங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஃபோன் பண்ணாங்க. ம், ஓகேங்களா? மேலான நிலைக்கு உள்ள மக்களை வந்து எனக்கு கேளுங்க, ம், குணப்படுத்துங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து, அம்மா இதெல்லாம் ஒரு காலத்துல நடக்க போகுது. ஆனா அதுக்காக இன்னைக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டோ, இன்னைக்கு இருக்கிற விஷயங்களும் நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து வாங்கன்ட்டு ஒரு இடத்துக்குலாம் கூட்டு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னா, இப்ப அந்த குழந்தை வந்து டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம தினமும் வந்து, சார் எப்படியாவது குழந்தைய காப்பாத்துங்க, ஏதாவது மெடிசன் எமர்ஜென்சி மூலமா என் குழந்தைய ஏதாவது ரிட்ரீவ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ம், கடைசியா வந்து ஏன் இந்த குழந்தைக்கு இப்படி வரணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட அந்த வெளிநாட்டு குரூப் இருக்காங்க இல்லையா, ம், அந்த குரூப்போட கேட்கும்போது, இது எல்லாமே முழுக்க முழுக்க கர்மா. அந்த கர்மா வந்து அவங்க ம், அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. இது வந்து அந்த குழந்தைக்கு அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தையோட கர்மா விட அந்த அம்மாவுக்கு ஏதோ இதுல அதாவது அந்த அம்மாவுக்கு இருக்குன்னு தோணுது brother. ஏன்னா அவங்க கூட இருந்தாலே நம்ம எனர்ஜியை அப்படியே இறக்கி விட்டுருவாங்க பிரதர். ஒருவேளை அவங்களுடைய அந்த கர்மானாலதான் வந்து ஒருவேளை அந்த குழந்தை அப்படி இருக்கலாம். இருக்கோ? இருக்கலாம் பிரதர், இருக்கலாம் பிரதர். ம், ஏன்னா நான் அதை நல்லா ஃபீல் பண்ணேன். நான் ம். நல்லா ஃபீல் பண்ணேன். ஓகே. ஏன்னா அவங்க கூட நம்ம ரொம்ப நேரம் வந்து டிராவலே பண்ண முடியல. ம், அப்போ கடைசியா பாத்தீங்கன்னா அந்த கர்மாவை நம்ம குறைக்கும் பட்சத்துல தான் அந்த குழந்தைய வந்து தீர்வு கொடுக்க முடியும், ம், மெடிசன் கொடுத்து காப்பாற்ற முடியும். இப்ப ம், கடைசியா வந்து அந்த கர்மாவுக்கு தான் வந்து அந்த சூரிய கதிர் வந்து மக்களுக்கு படும். அப்போ கர்மா தீரும் போதுதான் அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ம். அப்போ எல்லாருக்கும் வந்து குணமாகும் அப்படின்றதுதான் இங்க கடைசி எனக்கு கிடைச்ச பாடம் பிரதர். கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ கர்மா தான் வந்து அப்ப வந்து கர்மாவை முதல்ல நம்ம கிளியர் பண்ணா அந்த ஆமாம் நோயை பிரதர். ஆமாம் குணப்படுத்தலாம்ல. பிரதர். நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா கர்மாவை குணப்படுத்தணும். ம். 100% சந்தேகமே வேண்டாம். கரெக்ட் தான் ப்ரோ. கர்மாவை தான் முதல்ல கிளென்சிங் பண்ணணும். கர்மா கிளீன். ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். கண்டிப்பா அதை குணப்படுத்தணும் பிரதர். அதை சரிப்படுத்தணும். நான் வந்து ரொம்ப நினைப்பேன் ப்ரோ. 2 3 நாளைக்கு ரொம்ப நினைப்பேன். எனக்கு ஆனா சந்தோஷம் சார். ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். யாரையாவது வந்து ம். குணப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இப்ப ஓ, எப்படி சரி வந்து சரி. உணவு தான் முதல்ல படைக்கப்படுதோ, அதே மாதிரி ம் மனிதர்களுக்கு வந்து தீர்வு தான் முதல்ல படைக்கப்படுது. ம் இப்போ ம். வந்து ஒரு போர் சூழ்நிலையில இப்ப இருக்காங்க இல்லையா? இஸ்ரேல் போரு, ஆமா ஈரான் ஆமா போரு, ஆமா இந்த ஆமா மாதிரி ஒரு ஆமா. போர் சூழல்ல அவங்களுக்கு அந்த அவங்கள குணப்படுத்துற அந்த தீர்வு தான் வந்து ஆல்ரெடி படைக்கப்பட்டிருக்கு. அது என்ன தீர்வு கண்டிப்பா. அப்படின்னா,
இன்னைக்கு வந்து நம்ம பூமியில உள்ள எத்தனையோ குழந்தைங்க வந்து அனாதை குழந்தைங்களா இருக்காங்கல்ல, அம்மா அப்பா ஆமா இல்லாம ஆமா தவிக்கிறாங்கல்ல. ஆமா 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 ஆமா. இந்த குழந்தைங்களை வந்து ஒரு மருத்துவர்களாவோ டாக்டர்ஸாவோ மாத்திட்டா இவங்க எல்லாரும் பல நாடுகளுக்கு பறந்து போய் அங்க கியூர் பண்ணுவாங்கல்ல அந்த பிரச்சனைகளை, அவங்களோட நோய்கள் எல்லாம் கியூர் பண்ணுவாங்கல்ல. 100% பிரதர், 100%. இதுதான் வந்து நான் ரொம்ப 2-3 நாளைக்கு ஒருக்கா ரொம்ப எனக்கு தீவிரமா ஆசை. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து மாத்தணும். அனாதை குழந்தைங்களை வந்து மருத்துவர்களா மாத்தி பல நாடுகளுக்கு அனுப்பணும். எங்கெங்கெல்லாம் போர் சூழல் நடக்குதோ அங்க எல்லாமே இவங்களை அனுப்பணும், அதை கியூர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் நான். கண்டிப்பா அப்போ கண்டிப்பா பிரதர். அந்த அந்த மக்களுக்கு தேவையான அந்த பிரச்சனைகளுக்கு தேவையான சொல்யூஷன் வந்து இருக்கு நம்ம கிட்ட. இந்த குழந்தைகளை நம்ம வளர்த்தா போதும், இவங்களுக்கு மருத்துவர்களா மாத்தினா போதும், அந்த சொல்யூஷனை நம்ம அடைஞ்சிடலாம், அவங்களை காப்பாத்திடலாம், எல்லாரையும் நம்ம காப்பாத்திடலாம். இந்த அனாதை குழந்தைங்க அப்படின்னு இந்த சமுதாயத்துல வந்து ஒதுக்கி பதைக்காம ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இதுல கொண்டு போய் வச்சிருக்காங்கல்ல. இந்த குழந்தைகளை நம்ம சரியா ட்ரைனிங் பண்ணா இவங்களை வந்து ஒரு டாக்டர்ஸாவோ மாத்தினா இவங்களை என்ன வேணும்னாலும் மாத்தலாம். இந்த குழந்தைங்களை ஒரு டாக்டர்ஸாவோ இன்ஜினியராவோ என்ன வேணாலும் கொண்டு வரலாம். இவங்களை வந்து நம்ம கொண்டு வந்து இவங்க மூலியமா வந்து பல பகுதிகளில் உள்ள மக்களை காப்பாற்றலாம்ல. இது வந்து தீர்வு தானே, நல்ல தீர்வு. கண்டிப்பா 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 பிரதர். எனக்கு இந்த நீங்க இது வந்து புது ஸ்டேட்மெண்டா இருந்தது. ஆனா அதுக்கான மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன தோணுச்சுன்னா பிரதர், இந்த வயசானவங்க சொன்ன இல்லையா, அவங்க வந்து இப்ப வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த மக்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாயிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சேவை மனப்பான்மையோட எல்லாருக்கும் வேலை செய்வாங்கன்னு தோணுது பிரதர். அவங்களால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் எல்லாம் பண்ண முடியுமா ப்ரோ? பிரதர் நான் சொல்றது வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க 60 வயசுல இருந்து 30 வயசு மாற முடியும் பிரதர். இப்ப வரப்போற ட்ரீட்மெண்ட் மூலியமா சொல்றேன். அதே மாதிரி ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் 180 வருஷம் மாறப்போகுது பிரதர். ஓகேங்களா? இப்ப இனிமே வரப்போற காலத்துல ஓகேங்களா, இது எல்லாமே வந்து வேற வேற டைப் ஆஃப் டெக்னாலஜி பிரதர். இது வந்து நம்ம படிக்கணும், இந்த மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் இல்ல பிரதர். யாரெல்லாம் அந்த சேவை மனப்பான்மையில இருக்காங்களோ அவங்க அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அண்ட் ஒன்ஸ் அவங்க கியூர் பண்ணி அந்த குணம், அதாவது எத்தனையோ வருஷமா அந்த பிரச்சனையில இருக்கவங்க கியூர் ஆயிட்டாலே பிரதர், ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அவங்க சர்வீஸ் இதுக்கு வந்துருவாங்க பிரதர். சர்வீஸ் மனப்பான்மைக்கு வந்துருவாங்க. இதுக்கு மேல என்ன எங்க லைஃப்ல இருக்கு, ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் சேர்த்து வைக்கணுமோ எதை பண்ணணும் இல்ல, இதுக்கு மேல சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற நான் நிறைய பேரை பாக்குறேன். நம்ம சொல்றது ஒரு ஒரு இன்னபடியே சொல்றேன், ஒரு என்ன சொல்றது, எல்லா வேலைக்கும் வருவாங்க பிரதர். அவங்க எல்லா வேலைக்கும் வருவாங்க. இவங்க பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு. அண்ட் உடனே வந்து இவங்க ஆல்ரெடி வந்து அன்பு தேடிதான் இருக்காங்க, அன்புலதான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்புக்கு ஏங்குறாங்க. ஆமா, அன்புக்கு ஏங்குறாங்க. கரெக்ட், அன்புக்கு ஏங்குறாங்க. அதாவது நீங்க சொல்றது வந்து வயசானவங்களா? வயசானவங்க பிரதர். அதாவது என்னன்னா, ஆண்டு அனுபவிச்சு இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு, என்னடா இது ஒண்ணுமே இல்லடா இந்த உலகம், ஏன்டா இந்த உலகத்தை இப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மக்கள் நிறைய பேரை பாக்குறேன். அந்த டைம்ல வந்து ஜீரோ பிரதர், ஈகோவே கிடையாது பிரதர். ஓகேங்களா, அப்படி டோட்டலா தலைகீழ இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க என்னன்னா, ஏதாவது உடம்பு குணமாச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம், மத்தது ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. இந்த மாதிரி மக்களை வச்சு கூட நல்லது பண்ணலாம். பிரதர். இல்ல பிரதர், நமக்கு அந்த அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சவங்க எல்லாமே நமக்கு இவங்களா மாறிடுவாங்க பிரதர். மத்தவங்க ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்துக்கு மாறிடுவாங்க. அதுதான் நம்மளோட அந்த இதுவா இருக்கணும், அந்த படையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆழ்மான இது பிரதர்.